ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. நம்ம இப்போ இந்த யூனிட் 7 ஃபுல் டெஸ்ட் வச்சிருப்போம் தெரியுமா? அதோட கரெக்ஷன் வீடியோ பார்த்துடலாம். ஓகே. விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் ட்ரூ அபவுட் வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே? வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே யாரு? A tragic story அதனுடைய போயட். எந்த போயத்தினுடைய போயட்? A tragic story அதனுடைய போயட். tragic story. இதுல இவருடைய இவர் வந்து கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட் தான். எந்த காலகட்டத்திலனா இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ் தானே தவிர போஸ்ட் கிடையாது. போஸ்ட்னா இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜுக்கு அடுத்து இருக்கிற காலகட்டம். அப்ப அது கிடையாது. இவர் இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ்ல தான் இவர் கிரேட்டஸ்டான நாவலிஸ்டா இருக்காரு. அது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்டான நாவலிஸ்டா இருக்காரு. அவருடைய வேனிட்டி ஃபேர் வந்து ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட் கிடையாது. ஒன் ஆஃப் த பைனஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஸோ இதுல நான் வந்து உங்களுக்கு வச்ச ஆப்பு இந்த இடத்துல தான், ஒன் ஆஃப் தான். அதனால நமக்கு ரெண்டுமே தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு டி ஆன்சர். போயமோட லைன்ல அந்த அரேஞ்ச்மெண்ட், ஏன்னா ஏன் இந்த மாதிரி போயம்ல இந்த மாதிரி லைன் எல்லாம் கேட்டா கஷ்டம் தானே அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு பழைய சிலபஸ்லயும் இருக்கு, புது சிலபஸ்லயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது லைன் பை லைன் பாக்குறது தப்பு கிடையாது. அப்ப அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுனு அண்ட் இன் அண்ட் அவுட்டு அண்ட் இன் அண்ட் அவுட், இந்த அவுட் கூட நமக்கு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வரைக்கும் நமக்கு என்னது? இந்த பி தான் ஆன்சரு. ஓகேவா? ஓகே. அடுத்து ஸ்வின் குவைன் போயம் அப்படின்னு ஒரு போயம் இருக்கு. இந்த போயத்தை பத்தி நிறைய பேர் கிளாஸ் எடுத்துருப்பாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்வின் குவைன் போயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த நவுனை பொறுத்த வரைக்கும் பிரெயின் ஸ்டார்ம் சம் இன்ட்ரெஸ்டிங் நவுன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நவுன்ஸ் வேர்ப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ராப்பராக ஒன்று பண்ணக்கூடியது தான். ஸோ பேசிக்காக ஸ்வின் குவைன் போயம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதில் 5 லைன்ஸ் இருக்கும் கைஸ். 5 லைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு 11 வார்த்தைகள் இருக்கும். 11 வார்த்தைகள் இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த லைன் இந்த லைன் தப்புன்னு புரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நமக்கு 2 வச்சிருக்கிறது வராது, 2 வச்சிருக்கிறது வராது. ஓகேவா? இருந்தாலும் அடுத்தது பார்க்கும்போது இந்த ஸ்வின் கோயின் போயம் பொறுத்தவரைக்கும் நான் 5 லைன் சொல்லியிருப்பேனா, அந்த லைனை சொல்றேனே. லைன் 1ல என்னங்க தெரியுமா இருக்கும்? லைன் 1ல ஒரு அந்த இந்த டைட்டில் மட்டும்தான் இருக்கும். அதாவது அந்த போயத்தின பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து எப்படி இருக்கும்? ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கும். ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கும். அதுவும் மோஸ்டா எப்படி இருக்கும்? ஒரு நவுனா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து லைன் 2ல என்ன இருக்கும்னா, இந்த இடத்துல நமக்கு எத்தனை வார்த்தை இருக்கும்? நமக்கு 2 வார்த்தை இருக்கும். இது வந்து நமக்கு அட்ஜெக்டிவா இருக்கும். அதாவது இந்த அட்ஜெக்டிவ் நமக்கு என்ன பண்ணும்? நமக்கு நவுன பத்தி பேசணுமா? அப்ப இத பத்தி நமக்கு இங்க பேசியிருக்கும். ஓகேவா? அடுத்து லைன் 3ல என்ன இருக்கும்னா, இங்க வந்து நமக்கு எத்தனை வார்த்தை இருக்கும்? நமக்கு 3 வார்த்தை இருக்கும். இங்க வந்து நமக்கு 3 வார்த்தை இருக்கும். ஆனா, இது என்ன பண்ணும்னா, இந்த ஆக்ஷன் ஆஃப் டைட்டில டெஸ்கிரைப் பண்ணும். ஆக்ஷன் ஆஃப் டைட்டில டெஸ்கிரைப் பண்ணும். ஓகேவா? அடுத்து லைன் 4. லைன் 4ல எத்தனை இருக்கும்? 4 வார்த்தைகள் இருக்கும். இதுல என்னன்னா, இத அந்த ஃப்ரேஸோட ஃபீலிங்க பேசும். ஃப்ரேஸோட ஃபீலிங். ஸோ அப்ப நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அடுத்து லைன் 5. லைன் 5 பொறுத்த வரைக்கும் இதுல ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கும். தட் ரிப்பீட்ஸ் டைட்டில். இதை நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஓகே. இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்டு வந்து நமக்கு என்னது சொல்லும்? தேர்டு வந்து நமக்கு 3 வேர்டு தான் இருக்கும். இங்க 4 வேர்டு இருக்கு. அப்போ இதுவும் தப்பு. ஸோ இப்போ 3 வச்சு வர்றதும் தப்பு. ஸோ பேலன்ஸ்க்கு நமக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான். இதுவும் சரிதான். த ஃபைனல் லைன் ஹேஸ் ஒன் வேர்ட் தட் ரிப்பீட்ஸ் த டைட்டில். ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் இஸ் த போயட்டா ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் போயம். சரியா? சரிதான். ஆனா he was born on 3 டிசம்பர் 1850 அண்ட் டைட் ஆன் 1894 இருக்கு. இந்த டேட் அப்படி நமக்கு எப்படி உல்டாவா மாறி இருக்கணும். ஓகேவா? ஓகே. இந்த அளவுக்கு டேட்டு இயரை வச்சுலாம் கேள்வி கேட்கறது இல்லை. இருந்தாலும் கொஸ்டின் அட்வான்ஸாக கேட்கணும், கஷ்டமா கேட்கணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதனால நமக்கு 2 வச்சு வர்றது தப்பு. ஸோ வந்து 1 கரெக்டுங்கும் போது நமக்கு வந்து ஒன்று கரெக்டுங்கும் போது நமக்கு டி வந்திருக்காது. நமக்கு 2 தப்புங்கும் போது நமக்கு பிசி போயிருக்கும். ஸோ 4th கொஸ்டின் நமக்கு ஏ ஆன்சர் கேஸ். எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்டோட நமக்கு வந்து டைம் லைன் எடுத்து பார்த்தோம்னா, டைம் லைன் நமக்கு என்ன தெரியுமா கேஸ்? ஒரே நிமிஷம். எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்டா? ஒரே நிமிஷம் கேஸ். டைம் லைன் என்னன்னா கைஸ், எட்வர்ட் ஆல்பர்ட் கெஸ்டோடது 1881 இருந்து 1959 வரைக்கும் தான். அது நமக்கு இல்லை. அதனால 5th கொஸ்டின் நமக்கு டி ஆன்சர் கைஸ். தே மே சவுண்ட், இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? தே மே சவுண்ட் யுவர் பிரைஸ்
அண்ட் கால் யூ கிரேட், ஒன்ன கிரேட்னு சொல்லுவாங்க. தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேமு. ஓகேவா? ஸோ இந்த இந்த இது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே நான் ஞாபகம் இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த கொஸ்டின் போட முடியும். அசர்சன் பொறுத்த வரைக்கும் எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட்டை வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா போயட் லாரட் ஆஃப் மிச்சிகன் அப்படிம்பாங்க. ஏன்னா அவரோட காலம் வந்து 294 நியூஸ் பேப்பர்ல சிண்டிகேட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அசர்சன் கரெக்ட். ஆனா ரீசன் கரெக்டான்னு பார்த்தா தப்பு. ஏன்னா அவருடைய காலம் வந்து சிண்டிகேட் ஆனது நமக்கு 300 நியூஸ் பேப்பர்ல. அப்ப நமக்கு ரீசன் தப்பு. ஸோ ரீசன் தப்புனா நமக்கு இது வராது, இது வராது, இது வராது. நமக்கு இது மட்டும் தான் கேஸ் வரும். ஸோ 7th கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு சி ஆன்சரு. பிவி சிந்து வந்து எப்ப ரெகுலர் ஸ்கூல் வந்து மேனேஜர் டு ரெகுலர் ஸ்கூல்ல எது வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 9வது படிக்கிற வரைக்கும். ஓகேவா? அடுத்து த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் சிந்துவோட கேம் வந்து நமக்கு என்ன தெரியுமா? சிந்து கிட்ட நெவர் சே டை ஸ்பிரிட் இல்ல அப்படின்னு சொன்னது யாருன்னா புல்லேலா கோபிச்சந்த். யாரை பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆனாங்களோ அவங்களே டீச்சிங் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்கன்னா அப்போ இவங்க எவ்வளவு பணக்காரங்களா இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. உஷா ராணி வாஸ் டேஷ் இயர்ஸ் ஓல்ட் வென் ஷி வான் எ கோல்டு மெடல். உஷா ராணி வந்து கோல்டு மெடல் வாங்கும்போது அவங்களுக்கு எத்தனை வயசுனா 29 வயசு. இந்தியா ஹேஸ் வான் ஆல் அதாவது 2012 இருந்து 2017 வரைக்கும் நடந்த உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப்ல நடந்த 6 முறை இந்தியாக்காக வெற்றி பெற்றிருக்காங்க. யாரு? இந்தியன் விமன். ஸோ இது வந்து நமக்கு அந்த டூ யூ நோல இருக்கும் guys. ஓகேவா? இந்த உமன்ஸ் வேர்ல்ட் கப் வந்து ஃபர்ஸ்ட் எங்க வந்து நடந்துச்சுன்னா இங்கிலாந்துல 1973 நடந்துச்சு guys. ஓகேவா? இது இங்கிலாந்து எங்க நடந்துச்சு நமக்கு? 1973 நடந்துச்சு. இதுல இன்னும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இது வந்து இந்த விமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து நமக்கு வந்து அதாவது மென்ஸ் வேர்ல்டு கப் கம்பேர் பண்ணும்போது விமன்ஸ் வேர்ல்டு கப் தான் ரொம்ப ஓல்டரா இருக்கும். ஏன்னா இது நடந்து 2 வருஷம் கழிச்சு தான் 2 இயர்ஸ் கழிச்சு தான் நமக்கு மென்ஸ் கிரிக்கெட்டோட இனாகரல் மீட்டிங்கே நடந்திருக்கும். மென்ஸ் கிரிக்கெட்டினுடைய இனாகரல் மீட்டிங்கே நடந்திருக்கும். இப்போ இந்த சைனீஸ் வந்து சின்னமனை பத்தி எப்ப எழுதியிருக்காங்க அப்படின்னா 2700 பிசியிலேயே எழுதியிருக்காங்க. 2700 பிசியிலே நமக்கு சைனீஸ் வந்து சின்னமனை பத்தி எழுதியிருக்காங்க. ராஜு வந்து என்ன வாங்க போனாப்ல? ராஜு வந்து என்ன வாங்கினாருன்னா செசாம் சீட்ஸ் வாங்கியிருப்பான். செசாம் சீட்ஸுக்கு அப்புறம் வேற என்ன வாங்கியிருப்பான்? கண்டிப்பா டொமேட்டோ அண்ட் பிக்கிள்ஸ் வாங்கியிருக்கான். அடுத்து ஆனியன். ஸோ ஒரே ஒரு சங்கீஸ் ராஜு என்ன வாங்கினான்னு பார்க்கும்போது ராஜு என்ன வாங்கினா? இந்த போயம் பார்க்கும்போது நம்ம இதை ஞாபகம் வச்சிருந்தோம். இருந்தாலும் ஓகே. ராஜு வந்து என்ன வாங்கினான்னா செசாம் சீட்ஸும் அடுத்து ஆனியன்ஸும் டொமேட்டோ அண்ட் பிக்கிள்ஸும். ஸோ இது 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 இது. ஆனா அவங்க அம்மா என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க? அவங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னது சின்னமனு, சின்னமனுக்கு அப்புறம் பீட்டல் லீவ்ஸ்க்கு அப்புறம் ஜிஞ்சரு, அதுக்கப்புறம் கார்லிக்கு. ஆனா பையன் என்ன வாங்கிட்டு வந்தான்? செசாம் சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோ, பிக்கிள்ஸ். ஓகேவா? ரெட் ஆப்பிள்ஸ்ல ரெட் பெப்பர்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு? மின்ட் லீவ்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே ஸோ பார்க்கலாம். ஒரே நிமிஷம். இந்த 2 கொஸ்டின் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஹூ செட் டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர் அண்ட் டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர்னு சொன்னது யாருன்னா மதர் வந்து மணி கிட்ட சொல்றாங்க. அடுத்து மேங்கோ வந்து ஸ்வீட்டா இருக்கும். லைம் வந்து எப்படி இருக்கும்? புளிக்கும். ஸோ சோர் டேஸ்ட். லைம் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? சோர் டேஸ்ட். அடுத்து கன்சிடர் த ஃபாலோவிங். த மெத்தட் ஆஃப் டீரிங் டேட்டிங் வந்து நமக்கு வந்து டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படிங்கிறாங்க. இது சரியான்னு கேட்டா இது சரிதான். ஆனா இட் வாஸ் டெவலப்டு இன் லேட்டர் ஒரே நிமிஷம் கைஸ். இட் வாஸ் டெவலப்டு இன் லேட்டர் 20th செஞ்சுரி அப்படிங்கிறாங்க. இது சரியான்னு கேட்டா இது தவறு. ஏன்னா ஒரே நிமிஷம் கைஸ். ஏன்னா இது வந்து லேட்டர் 20th செஞ்சுரி கிடையாது. ஏர்லி 20th செஞ்சுரி. ஓகேவா? ஸோ இது வராது. ஸோ 2 வராது, 2 வராது, 2 இது 2 வராது, 1 தான் வரும். ஸோ பி தான். அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 325 குளோபலி த்ரெட்டன்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபானாக்கு வந்து ஹோமா இருக்கு. அடுத்து மஹமூது கிட்ட வந்து 12 காயின்ஸ் இருந்துச்சு. மவுசின் கிட்ட 15 காயின்ஸ் இருந்துச்சு. சரியான்னு கேட்டா சரிதான். இதுகால இருந்த ஸ்டோரி. ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் மகரபாலி லக்ஷ்மியா வில்லேஜ்ல வந்து சிங்கிள் ரூப்ல 20 பேர் 20 ரூம்ல அதாவது தட் ஸ்பேன்ஸ் 20 ரூம்ஸ்ல உள்ளுக்குள்ள இருக்கிறது எத்தனை பேரு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா இந்த வீட்ல இருக்கிறது 80 டோட்டலா இந்த வீட்ல இருக்க எத்தனை பேர் தெரியுமா கைஸ்? ஒரே நிமிஷம் அதுக்கு போய்க்கலாம்.
ஒரே நிமிஷம். டோட்டலா இந்த அந்த ஃபேமிலியில சிங்கிள் ரூஃப்ல இருக்கவங்க எத்தனை பேர்னா 85 பேர். ஓகேவா? வெளியில இருக்கவங்க 24 பேர். ஓகேவா? ஆர் தி ஸ்டங் சம் கைண்ட் ஆஃப் டாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹமீத பார்த்து கேட்டது யாருன்னா மஹமூது தான். இந்த ஈதுகா ஸ்டோரிய டிரான்ஸ்லேட் பண்ணி அடாப்ட் பண்ணது யாருன்னா கண்டிப்பா நிறைய பேர் வந்து இந்த முன்ஷி பிரேம்சந்த் போட்டிருப்பாங்க. பட் ஆனா அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அடாப்ட் பண்ணது வேற ஒருத்தவங்க. ஓகேவா? ஓகே கைஸ். அத நம்ம கேட்ட மாதிரி டிரான்ஸ்லேட் அண்ட் அடாப்ட் பண்ணது யாருன்னா உமா ராமன் தான். உமா ராமன். ஓகே, அதனால நமக்கு ஆப்ஷன்ல இல்ல. அதனால நமக்கு ஆன்சர் என்ன? நமக்கு டி தான். அரேஞ்ச் த பேசேஜ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ரேன் டு காப்லர்ஸ் அண்ட் கலெக்டர் மதர் ஸ்லிப்பர்ஸ். காப்லர்ஸ் கிட்ட போய் மதர் ஸ்லிப்பர்ஸை வாங்கிட்டு வராங்க. வென் டு ஆண்ட் லட்சுமி ஹோம் ஃபார் டீ. அடுத்து பையிங் ஹெர் செல்ஃப் நெக்லஸ் ஃப்ரம் ஓல்ட் டிபெட்டியன் லேடி. வாட் சோப்ஸ் அண்ட் மேட்சஸ். அதாவது இது எந்த ஸ்டோரி அப்படின்னு நமக்கு தெரியணும். எ ஹிண்ட் ஆன் ஹாண்ட் எ விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில். அந்த 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 ஸ்டோரியில உள்ளதான் அந்த அந்த ஸ்டோரியினுடைய அந்த பெண் வந்து நமக்கு எங்க போகும் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும். மார்க்கெட்டுக்கு போறதுக்காக அந்த இதை தாண்டி கடந்து போவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சோப்பும் மேட்சஸும் வாங்கும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்? அங்க தனக்காக தான் சேர்த்து வச்சிருந்த ₹2 இருந்து நெக்லஸும் ஓல்டு டிபெட்டியன் நெக்லஸ் வந்து வாங்கும். யார்கிட்ட இருந்து? ஓல்டு டிபெட்டியன் லேடி கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க ஆன்ட்டி இருப்பாங்க. ஆன்ட் லட்சுமி வீட்டில் போய் டீ குடிப்பாங்க. டீ குடிச்சிட்டு அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு அதுக்கு முன்னாடி வந்து இந்த காப்லர் கிட்ட கொடுத்த செருப்பை வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அப்போ 4 3 2 1 சரியா தான் இருக்கு. அடுத்து ஐ மஸ்ட் கெட் டு ஹோம் பிஃபோர் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? உஷா வந்து ஐ மஸ்ட் கெட் டு ஹோம் பிஃபோர் டார்க். உஷா செட் திஸ் டு ஹூம் அப்படின்னு பார்க்கும்போது உஷா வந்து யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா உஷா வந்து ஆண்ட் லட்சுமி கிட்ட சொன்னாங்கன்னு நம்ம போட்டிருப்போம். தப்பு. இன்ஃபேக்ட் கடைசியா பார்த்தது காவலர் தானே. காவலர் கிட்ட சொல்லியிருப்பாங்க பார்த்தா தப்பு. ஏன்னா அது உஷா வந்து யார்கிட்ட சொல்லிக்கிட்டாங்கன்னா டு ஹெர் செல்ஃப் தான். அவகிட்டயே சொல்லி அவ போய்கிட்டா. சீக்கிரமா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால நமக்கு 26க்கு ஆன்சர் என்ன? நமக்கு டி. பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ஓசன்ல இருக்கு. நார்த் அட்லாண்டிக் ஓசன்ல இருக்கு. இதுல த போயம் த லிசன்ஸை பத்தி எது ட்ரூவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து லீன்டு ஓவர் அண்ட் லுக் இன் டு ஹிஸ் ப்ளூ ஐஸ் அப்படிங்கிற இடத்துல ப்ளூ ஐஸ் கிடையாது, கிரீன் ஐஸ். ஸோ அப்போ நமக்கு இது தப்பு. த போயட் நேம் இஸ் வால்டர் டி லமேரே. இந்த டி தான் நமக்கு இங்கிட்ட வரும், லா இங்கிட்ட வரும். ஸோ தப்பு. அதனால நான் இங்கே போட்டுட்டேன். நான் இந்த மாதிரி ட்ரிக்கியாக தான் வச்சிருந்தேன். ஃபெயிண்ட் மூன் பிகம்ஸ் கோஸ் டவுன் இன் டு எம்டி ஹால். அந்த நில ஒளி வந்து அப்படி எம்டி ஹால் வரைக்கும் போகுதுனால சரியானு கேட்டால் சரிதான். ஸ்டுட் லிசனிங் இன் தி குவைட் ஆஃப் சன்லைட் கிடையாது, மூன் லைட்டு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? சி. ஹவு டஸ் த ஆத்தர் டெஸ்கிரைப்ஸ் இஸ் டேஸ் அட் சந்திரநாகூர். என்னன்னா சந்திரநாகூர் இருக்கிறது அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹி லவ்ட் லிசனிங் டு த பிளைண்டிங் அண்ட் பேப்ளிங் ஆஃப் த ரிவர். ஆமா, இது சரிதான். ஹி என்ஜாய்டு த கூல் ஷேட்ஸ் ஆஃப் ஹிஸ் உட்டன் பேங்க்ஸ். அது அந்த உட்டன் பேங்க்ஸோடைய கூல் ஷேட்ஸை அவரு என்ஜாய் பண்றாரு தான், இல்லைன்னு சொல்லல. ஓகேவா? ஸோ அதுவும் கரெக்டு தான். அப்ப ஹியர் ஹி ரெகனைஸ்டு த பிரசன்ஸ் ஆஃப் ரிவர் காடஸ். ஹி ரெகனைஸ்டு த பிரசன்ஸ் ஆஃப் ரிவர் காடஸினுடைய பிரசன்ஸை வந்து அவர் உணர்றாரா? கிடையாது. ஹி வாஸ் போர்டு வித் ஹிஸ் லேசர் ஃபில்டு டேஸ். இந்த ஓய்வு எடுக்கிறனால அவர் போர் ஆனாரா? கிடையவே கிடையாது. இங்க வந்தாதான் அவர் என்னவா மாறுறாரு? அவரு வெரிட்டபிள் ஃப்ரெண்ட்ஸியா மாறுறாரு அப்படிங்கிறத நமக்கு இந்த ப்ரோஸ்ல கொடுத்துருப்பாங்க. வெரிட்டபிள் ஃப்ரெண்ட்ஸினா கட்டுக்கடங்காத மாதிரி ஒரு 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 மாதிரி புத்துணர்ச்சியா இருப்பாரு. ஸோ அப்ப நமக்கு 3 4 தப்பு. அதனால நமக்கு 1 2 மட்டும் தான் கரெக்ட். த கான்வெகேஷன் அட்ரஸ் ஆஃப் அந்த இன்டர்நேஷனல் அகாடமியில ஃபார் கிரியேட்டிவ் டெக்னாலஜியில சுப்பரோட்டோ பாகராஜ் வந்து நமக்கு எங்க நடந்துச்சு அப்படின்னா கொல்கத்தால நடந்துச்சு. எந்த வருஷத்துல நடந்துச்சு? 2005ல நடந்தது. எ பிரேயர் டு த டீச்சர்ல. எது வந்து நமக்கு நம்ம கிட்ட காசு கேட்கறது இல்ல. ஏன்னா அதுகிட்ட நம்ம கிராப் எடுக்கிறதுனால நம்ம அது காசு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லேண்டை பத்தி வரும். இது நமக்கு எங்க வரும்? பிரேயர் டு த டீச்சர்ல வரும். இப்ப சன்னு வந்து அது வந்து ஒரு வியூவை கொடுக்குது. நம்ம என்ன அது அது என்ன நம்ம கிட்ட காசு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி இயற்கை வந்து நிறைய விஷயத்த பண்ணுது. ஆனா நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. த லிமரிக் வேர் மேட் ஃபேமஸ் பை. அந்த லிமரிக் வந்து நமக்கு லிமரிக்ங்கிறது இது வந்து ஒரு விதமான போயம் கைஸ். அது எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தோம்னா எட்வர்ட் லியரால தான் ஃபேமஸ் ஆச்சு. எட்வர்ட் லியரால தான் நமக்கு ஃபேமஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கான நல்ல ஒரு உதாரணமே நமக்கு த புக் ஆஃப் நான்சென்ஸ் தான். அது 1800களில் வந்துச்சு. இதுதான் வந்து எட்வர்ட் லியர் எழுதின நமக்கு அந்த லிமரிக் போயம். லிமரிக்ங்கிறது இது வந்து ஒரு டைப் ஆஃப் போயம் கைஸ். இதுல 6 லைன் இருக்கும். ஓகேவா? இது எப்பயுமே ஐரானிக்கா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலா இருக்குன்னு அவசியமே கிடையாது. அது அப்படியே ஆப்போசிட்டா ஃபன்னா இருக்கும். ஓகே. அப்ப அப்படி பார்க்கும்போது
நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் போயம். இதுல 6 லைன்லாம் இருக்காது. அதோட கம்மியா இருக்கும். மாறி இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் போயம் தான். ஆனா 6 லைன்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ 1 தப்பு, 2 தப்பு. ஸோ 3 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஒன்லி 3 இஸ் ட்ரூ. ஸோ 33 நமக்கு ஏ ஆன்சர். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ரெட் கிராஸ்? உங்களுக்கு என்ன ஹோம்வொர்க்னா, நீங்க இது இந்த லிமெரிக் போயம்ங்கிறது நீங்க எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் சொல்ல மாட்டேன். எந்த புக்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த லிமெரிக் போயம்னா என்ன அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இந்த லிமெரிக் போயமுக்கு அவங்க எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த உதாரணத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மேபி இந்த மாதிரி கேள்விகள் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து ரெட் கிராஸை பத்தி எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ரெட் கிராஸ் வந்து நமக்கு 1863ல ஜெனீவால ஜேன் ஹென்றி டுனண்டால உருவாக்கப்பட்டது. ஆமா. இப்ப ஹென்றி டுனட் வாஸ் நாட் எ ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் பீஸ் பிரைஸ்ங்கிறாங்க. தப்பு. அப்ப நமக்கு செகண்ட் கொஸ்டின் செகண்ட் வராது. ஸோ செகண்ட் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க அடிச்சு விட்டுறலாம். ரெட் கிராஸ் இஸ் எ வாலண்டரி ரிலீஃப் ஆர்கனைசேஷன் ட்ரீட்டிங் பீப்புள் ஈக்குவலி ஆல் ஓவர் த வேர்ல்ட். இது சரியான்னு கேட்டா இது சரிதான். ஸோ 1 3 கரெக்டா தான் இருக்கு. ஸோ 34 நமக்கு டி ஆன்சர். ஹூஸ் லைஃப் இஸ் இன் ஃபுல் ஆஃப் ஆங்ஸியஸ் கேர்? யாரோட லைஃப் ஆங்ஸியஸ் கேர்ல இருக்கணும்? யூத்தோட இதுல ஆல்ரெடி யூத்தோட. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப பியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம ரொம்ப கணிசமா இருக்கணும். ஏன்னா அவங்கள வந்து நம்ம கிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்து அவங்களை இது பண்ணணும். அப்படிங்கும்போது தப்பு பண்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தப்பு பண்றவங்களுக்கு நீங்க கைண்ட்னஸா இருக்கணும். மேபி உங்களுடைய அன்கைண்ட்னஸ் தான் அவங்கள வந்து தப்பே பண்ண வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓல்டேஜ் பர்சன்ல பாவம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. அவங்க கடைசி காலத்திலேயே நிம்மதியா இருக்கட்டும் அப்படிம்பாங்க. சில்லன் கிட்ட பொறுத்த வரைக்கும் சில்லன் வந்து அவங்க பாவங்க. அவங்களுடைய அன்பை நம்ம கண்டிப்பா பெற்றே ஆகணும். அதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இதுல சொல்லியிருப்பாங்க. ஹவு டிட் சலீம் ஃபீல் அபவுட் த ஓல்டு மேன்? ஓல்டு மேனை நினைச்சு சலீம் எப்படி ஃபீல் பண்றான் அப்படின்னா, சலீம் வாஸ் ஃபுல் ஆஃப் கன்சர்ன் ஃபார் த ஓல்டு மேன். சரிதான். சலீம் assured the old man that he would make many more. Salim assured that old man that he would make many more sculpture. ஓகே தான். ஆமா. அதாவது அஸ்யூர் பண்ணான். உங்களால முடியும் ஓல்டு மேன். அதாவது அந்த அவனுக்கு வேலை கொடுத்தவனுக்கு. ஸோ சலீம் வாஸ் பிளானிங் டு லீவ் த ஓல்டு மேன் வெரி சூன். இல்ல சலீம் வந்து ஓல்டு மேன் விட்டு போகணும்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ இப்போ 3 தப்பு. ஸோ 3 இருக்கிறதுல தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்டும் கரெக்ட். 36க்கு நமக்கு டி ஆன்சர் இருக்கு. 37 ஜார்ஜ் குரோகோஸ் வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரிலீஜியனையும் அது சம்பந்தப்பட்ட பிலாசபியையும் ஒரு 35 வருஷம் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு 35 வருஷம் படிச்சுட்டு இருக்காரு கைஸ். ஓகேவா? இவர் தான் அந்த ஏஜ் ஆஃப் சிவல்டி போயத்தினுடைய போயாட்டி நினைக்கிறேன். அடுத்து fill in the blanks with using the words in given below. The turtle has to itself on the beach. It chooses a spot over from the dash line. ஓகேவா? இதை அடிச்சு விட்டுலாம். It dash our nest cavity 45 centimeter deep. It dash the nest by tossing the sand on it. It camouflage நமக்கு என்ன அப்படின்னா, அதாவது மறைச்சு வைக்கிறது. ஸோ கேமஃப்ளாஜுங்கிறது நமக்கு ரெண்டுங்கிறது நமக்கு கடைசியாக வரணும். 2 கடைசியாக வந்து நமக்கு ஏவும் சியும் மட்டும்தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? பிஐயும் டி அடிச்சு விட்டுறேன். இட் ஸ்கூப்ஸ் அவுட் நெக்ஸிட்டியா இல்லை த டர்ட்டில் ஹேஸ் டு ஹால். அது உடம்ப பீச்சில் இருந்து இழுத்துட்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3 தான் ஃபர்ஸ்ட் வரும். நமக்கு இங்கே 3 வரணும். அப்படி பார்க்கும்போது 3 நமக்கு இங்கே மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ 3 4 1 2 தான் கரெக்டு. அதாவது த டர்ட்டில் ஹேஸ் டு haul itself into the beach. It chooses a spot away from the high tide. It scoops out nest cavity 45 centimeter deep. அடுத்து it camouflage the nest by tossing the sand on it. ஓகேவா? அடுத்து 39வது கேள்வி. இன்னொரு வகையான ஒரு போயம் இருக்கு. அப்ப நம்ம சின்குயின் போயம் பார்த்தோம். சின்குயின் போயம்க்கு அப்புறம் இன்னொரு போயம் பார்த்தோம். லிமரிக் போயம் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கான்கிரீட் போயம். இந்த கான்கிரீட் போயம்ங்கிறது நமக்கு வந்து போயம் தான் கைஸ். இது வந்து வேர்ட்ஸால மேடா இருக்கும். தட் ஹேவ் பீன் பிளேஸ்ட் இன் சச் எ வே தட் தே மேக் எ ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு போர்டுனா நீங்க போர்டுன்னு சொல்லிட்டு நீங்க வரைஞ்சு அதை பத்தி எழுதியே நமக்கு இவ்வளவு பெருசா நம்ம போர்டு மாதிரி வரைஞ்சு வைப்போம். அதை பத்தி நம்ம எழுதி வைப்போம். ஸோ அதுக்கு பத்தி நம்ம கான்கிரீட் போயம். இதுவுமே உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா, இது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிங்க. ஓகேவா? ஓகே. அரேஞ்ச் ரியாக்ஷன் த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் வென் ஹி சா சலீம் ஸ்கல்ப்சர். அதாவது சலீம் வந்து அந்த ஸ்கல்ப்சரை வந்து செதுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓல்டு மேன் பார்த்தப்ப அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஃபர்ஸ்ட் என்னவாராருன்னா அதிர்ச்சி அடைகிறார். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டன் ஆகுறாரு. யார் அது? ஒருவேளை தான் பையன் தான் திரும்பி கோவத்தை தாண்டி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஸ்டன் அடைகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஷாக் ஆகுறாரு. ஆனா நம்ம பையன் இல்லையே, இது நமக்கு தெரிஞ்ச இன்னொரு முகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுறாரா? பயம் அடைகிறாரு.
ஐயோ இவனா இவனுக்கு என்ன பண்ண தெரியும், நம்ம இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்ததை போட்டு கொதறிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. அடுத்து என்ன ஆகும், ஓ இவன் எப்படி நம்ம இதை கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோவம் வந்துச்சு. கடைசியா நம்மளால பண்ண முடியல, பட் ஆனா இவன் நேர்த்தியா பண்றானே அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் அண்ட் ஹாப்பினஸ் அவருக்கு கிடைச்சிச்சு. அதனால 40வது கேள்விக்கு என்ன ஆன்சர் ராகேஷ், நமக்கு சி தான். ஓகேவா? ஸோ சிக்ரன் ஸ்ரீவத்சவங்கிறது நமக்கு இந்தியன் ஆத்தர் ஆஃப் ஸ்வீடன் ஆரிஜின். ஓகேவா? ஸ்வீடன் ஆரிஜின்ங்கிறாங்க, ஸ்வீடன் ஆரிஜின் கிடையாது, அவர் ஜெர்மன் ஆரிஜின் நினைக்கிறேன். இஸ் அன் மல்டிஃபேசேட்டட் ஆர்டிஸ்ட், ரைட்டர், ஸ்கல்ப்சர் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர். இது சரியான்னு கேட்டா மல்டிஃபேசேட்டட் ஆர்டிஸ்ட், ரைட்டர், ஸ்கல்ப்சர் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர். ஹீ கிடையாது, ஸ்ரீ. சிக்ரன் ஸ்ரீவத்சவங்கிறது நமக்கு ஹீ கிடையாது, சி. ஓகேவா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ரெண்டுமே ஃபால்ஸ் தான் கேஸ். ஓகேவா? ஸோ 41 நமக்கு என்ன ஆன்சர், நமக்கு பி ஆன்சர். த ஸ்வாட்ஸ் ஆஃப் ஓல்டு பேட்டில்ஸ், த கிரவுன் ஆஃப் ஓல்டு கிங்ஸ் அண்ட் ஹாப்பி அண்ட் சிம்பிள் அண்ட் சாரோஃபுல் திங்ஸ். இந்த இடத்துல சாரோஃபுல் இருக்கு, நீங்க சாரோஃபுல் அடிச்சு விட்டுக்கலாம். அப்ப நமக்கு இங்க வர்றது ஹாப்பி சிம்பிள் வரணும், ஹாப்பி சிம்பிள் வரணும் guys. அதனால நமக்கு 42க்கு நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு சி ஆன்சரு. சரோஜினி நாயுடு வாஸ் ஃபேமஸ் இந்தியன் போயட் அண்ட் மேஜர் ஃப்ரீடம் ஃபைட்டர். சரோஜினி நாயுடு வந்து ஃபேமஸான ஒரு இந்தியன் போயட் தான், அண்ட் அவங்க மேஜரான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரும் தான். ஸோ அப்ப இது சரிதான். ஓகேவா? ஓகே. இப்ப அசசன் ட்ரூவா இருக்கிறதுல எது, இது ட்ரூவா இருக்கு, இது ட்ரூவா இருக்கு, இது ட்ரூவா இருக்கு, இது ஃபால்ஸா இருக்கு. சி வாஸ் கிவன் ஏ சப்ரிக்யூட் பாரத் கோகிலா, அதாவது நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அவார்டு வாங்குறாங்க. சரியான்னு கேட்டா ரீசன் இஸ் ட்ரூ தான், ரீசன் இஸ் ட்ரூ தான், ரீசன் இஸ் ஃபால்ஸுங்கிறான். அப்ப இது தப்பு. ஓகேவா? அப்ப நம்ம இது ரெண்டே அடிச்சு விட்டுலாம். ஆனா இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. ஓகேவா? ஏன்னா அவங்க இந்தியன் போயிட்டு மேஜர் ஃப்ரீடம் ஃபைட்டருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ரீசனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நமக்கு டசின்ட் எக்ஸ்பிளைன் த அசசன் தான் போடணும். அடுத்து இஸ் உஷாராணி டிட்டர்மைன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சி வாண்டட் டு ரியலைஸ் ஹர் மதர்ஸ் ட்ரீம் அண்ட் ஒர்க்டு வெரி ஹார்ட். ஆமா, அவங்கள மாதிரி ஒரு அத்லட்டா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. சி இஸ் ஏ ரோல் மாடல் ஃபார் ஹர் ஃபேமிலி அண்ட் அதர் ஃபெல்லோ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஆமா, அவங்க ஃபேமிலிக்கும் அதர் ஃபெல்லோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் அவங்க ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. சி யூஸ்டு டு ஒர்க் ஆஸ் ஏ டெய்லி ஹெல்ப் அண்ட் ஸ்ட்ரகிள் ஆல் த்ரூ ஹர் லைஃப். டெய்லி ஹெல்ப் இல்லை, அவங்க வந்து பூக்கட்டி தான் வித்துட்டு இருந்தாங்க. அப்ப நமக்கு இது உஷாராணியா, உஷாராணி நமக்கு டெய்லி ஹெல்ப் வராது கேஸ். ஓகேவா? சி வாஸ் செலக்டட் ஃபார் த போஸ்டிங் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. இது சரிதான். ஆமா, அவங்க பூ தான் வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஃப்ரீ டைம்ல நமக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு பூ வித்துட்டு இருப்பாங்க. ஸோ 1 2 4 சரி. ஸோ 44 நமக்கு சி ஆன்சர் கேஸ். ஓகேவா? அடுத்து 45 அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ விண்டி டே அண்ட் ஒயிட் கிளவுட் ஃபிளையிங் அண்ட் அண்ட் த ஃபிளங் ஸ்பூம் அண்ட் த பிளவுட் ஸ்பூம் அண்ட் த சீகல்ஸ் கிரையிங். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன் டு த வேகரண்ட் ஜிப்சி லைஃப் டு த கர்ல்ஸ் வே த வின்ஸ் வே வேர் த வின்ஸ் லைக் ஏ வெட்டட் நைஃப். இதுல எந்த ஸ்டான்ஸால வந்து எரர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2ல இருக்கு. இந்த இடத்துல இந்த இது தப்பு கைஸ். அடுத்து ஐ மஸ்ட் கோஸ் டவுன் வராது. இங்க பாருங்க, மஸ்ட்டுக்கு பதில் நமக்கு என்ன வரும், கோ வரணும். அப்ப இதுவுமே தப்பு. டு த கர்ல்ஸ் வே அண்ட் த வின்ஸ் வே வேர் த வின்ஸ் லைக் ஏ வெட்டட் நைஃப். இந்த இடத்துல நமக்கு இது தப்பு, வேல்ஸ் வே வரணும் இங்க. ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு இதுவுமே தப்பு தாங்க. அப்ப நமக்கு இது ஒன்னே ஒன்று மட்டும் தான் கரெக்ட். ஆனா இந்த ஸ்டான்ஸால எந்த லைன்ல தப்பு இருக்குன்னு கேட்டா 2 3 4ல இருக்கும். ஸோ 45 நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு பி ஆன்சரு. அடுத்து 46 பயோ போயம். அடுத்து பயோ போயம் இன்னொரு இருக்கு. அந்த பயோ போயம் வந்து நமக்கு எந்த புக்ல இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. பயோ போயமுக்கு 11 லைன்ஸ் இருக்கும் கேஸ். ஓகேவா? பயோ போயமுக்கு 11 லைன்ஸ் இருக்கும். ராஜாஜி வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. தப்பு. ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரல், லாஸ்ட் இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரல் கிடையாது, ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரல். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது, அதனால நான் இதை வச்சேன். ஸோ 47 நமக்கு பி ஆன்சர் கேஸ். ஹெல்த் ஆஃப் ஏ போர்டை வந்து நமக்கு எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா அதனுடைய இது நம்ம இதையும் கடைசியா சொல்றாங்க. அதனுடைய வால்யூம் நான் ஒரு 3 கொஸ்டின் விட்டு வச்சிருக்கோமா, இது 3வது கொஸ்டினா, நம்ம இதையும் சொல்லிடலாம். த போயம் ஒன்லி அ டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்கு. ஏன் இதை நான் எடுத்தேன்னா, இதை வந்து நம்ம எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் தான் நமக்கு இந்த போயத்தை பாடியிருக்காரு. இது நம்ம புக்ல இருக்கு. மேபி டேடை பத்தி ஆல்ரெடி நம்ம கிட்ட 2 போயம் இருக்குனால இந்த போயம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த போயட் வந்து நமக்கு 3 போயம்ல வராரு. அப்படி இருக்கும்போது நம்ம அதை பார்க்கறது தப்பு கிடையாது. அப்படிங்கிறனால நான் இந்த கொஸ்டின் எடுத்து வச்சேன் கைஸ். அடுத்து ஹூ ஹேஸ் த கேப்பபிலிட்டி ஆர் பாசிபிலிட்டி டு பிகம் ஆர்கே நாராயணன். ஆர்கே நாராயணனா மாறுறதுக்கு ஹாபிஸ் அப்படிங்கிற ஒரு இதுல நமக்கு வரக்கூடிய மணியில தான் நமக்கு அந்த பேராகிராஃப்ல தான் நமக்கு ஆர்கே நாராயணன் பத்தி வரும். வென் அஜய் வாஸ் 5 years old அப்ப ஸ்ரீ சுவாலால் வந்து அவனை ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிதான். ஹீ தாட் த மை நேச்சர் ஆர் டு அஜய் கிடையாது, அஜய்க்கு தாட் பண்ணது இவங்க கிடையாது. ஓகேவா? இவரு கிடையாது. ஹீ அவார்டட் த நேஷனல் அவார்ட் இன் 2005. இதுவுமே தப்பு, இயர் தப்பு. ஓகேவா? இயர் தப்பு. இன்ஃபேக்ட் அந்த அவார்டை கொடுத்தது கூட யாரு, நம்ம அப்துல் கலாம் தான். ஓகேவா?
ஸோ 51 நமக்கு சி ஆன்சர் கேஸ். 2 and 3 ஆர் ராங். அடுத்து இந்த 5th வேர்ல்டு சாம்பியன் வந்து இளவழகி வந்து 2008 பிரான்ஸ்ல வந்து வாங்குறாங்க. ஓகே, கரெக்ட் தான். ஸோ விமன் சிங்கிள் டைட்டில் வந்து 38th சீனியர் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் வந்து விசாகப்பட்டினத்துல 2009 வாங்குறாங்க. சரிதான். விமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் இன் 37th நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் 2008 சென்னையில் வாங்குறாங்க. இதுவும் சரிதான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் கேஸ். ஓகேவா? அடுத்து இந்த 53வது கேள்வி, ஜதேவ் பயங் இஸ் பெட்டர் நோன் அஸ் த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் ஏசியா. இது சரியான்னு கேட்டா ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா தான் வரும். ஸோ அப்போ நமக்கு இது தப்பு கேஸ். ஓகேவா? அடுத்து ஹி ஹேர்ன்ட் இஸ் நேம் பை ஸ்பெண்டிங் 30 years ஆஃப் ஹிஸ் லைஃப் பேண்டிங் கிரியேட்டிங் ரியல் மேட் ஃபாரஸ்ட் 550 ஹெக்டேர்ஸ்ங்கிறாங்க. இது சரியான்னு கேட்டா இது சரிதான். ஸோ அப்போ 2 இஸ் ட்ரூ. 54வது கேள்வி, ஐ லவ் டு ஹியர் அபவுட் த மெக்கானிக்கல் கான்ட்ரிவன்சஸ் சச் அஸ் த வாட்டர் கிளாக் அண்ட் த லிட்டில் விண்வில் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜார்ஜ் அப்படி சொல்லியிருப்பாரு. இது வந்து நமக்கு எதுல வரும்? த இன்ஜினியர் சயின்டிஸ்டா அதுல வரும். அடுத்து 55வது கேள்வி, ராமானுஜம்க்கு வந்து ஒரு ஃபார்மலான ஹையர் எஜுகேஷன் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கிடையாது. ஸோ போத் ஏ அண்ட் ட்ரூ, ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ தான். அண்ட் ஆறுமே ஏவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? 55 நமக்கு ஏ ஆன்சர். அடுத்து 56, த பயோகிராஃபி ஆஃப் ஐசக் நியூட்டன் வாஸ் பப்ளிஷ்டு இன் நெதோனியல் ஹாத்தோனுடைய த ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி அண்ட் பயோகிராஃபி புக்ல வந்திருக்கு. இது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டா 1854. இதோட சார் ஐசக் நியூட்டன் மாதிரி ஒரு 6 பேர்த்தோடதும் நமக்கு இதுல இருக்கும். சம் ஆஃப்டர்நூன் ஐ ஸ்பெண்ட் இன் ஏ வெரிட்டபிள் ஃப்ரெண்ட்ஸி. ஓகே, வெரிட்டபிள் ஃப்ரெண்ட்ஸி நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? நமக்கு இவரு தான் ஞாபகம் வரணும். யாரு? ரவீந்திர தாகூர் தான் ஞாபகம் வரணும். சிங்கிங் அவே ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ் டு மை ஓன் டியூன். சம் ஆஃப்டர்நூன் கிடையாது. இதுதான் ரெய்னி ஆஃப்டர்நூனுங்க நமக்கு இங்க வரணும். ரெய்னி ஆஃப்டர்நூன் நமக்கு இங்க வரணும். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல கேட்டா நீங்க குழம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இந்த இடத்துல வச்சேன். அக்கம்பனிங் மைசெல்ஃப் டு அன் ஹார்மோனியம். ஆமா, ஹார்மோனியத்தை இவரோட வச்சுக்குவார். ஆன் அதர் ஆஃப்டர்நூன் கிடையாது. இந்த இடத்துல நமக்கு ரெய்னி ஆஃப்டர்நூன் வரணும். ஸோ போயமை வந்து இந்த ப்ரோஸை வந்து நான் என் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா நீங்க தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ 57க்கு நமக்கு பி ஆன்சர் கேஸ். அடுத்து, வாட் டஸ் நேரு கன்சிடர் ஸ்பெஷல் அபவுட் காந்திஸ் லீடர்ஷிப். காந்தியோட லீடர்ஷிப் பத்தி அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, he has helped to make the starving, the poor, oppressed free and happy. சரிதான். men and women but not the children have become India soldiers of freedom அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. எல்லாருமே சோல்ஜர்ஸ் தான். he consider இந்தியாவுடைய ஆர்டர் வந்து ஒரு சேக்ரடான ட்ரஸ்டா பார்த்தாரு. சரிதான். காந்தி சேஸ் we have nothing to hide. ஆமா, நம்ம கிட்ட மறைக்கிறது ஒண்ணுமே இல்லை. அப்பதான் நீ எல்லாத்தையும் வந்து கிளீனா பண்ணணும்னு சொல்லியிருப்பார். 52 நமக்கு ஏ ஆன்சர். அடுத்து, ஹவு டிட் ராமானுஜம் மேனேஜ் டு கோ டு த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ராமானுஜம் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு எப்படி போனாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் எப்படி போனார் அப்படின்னா, ஹார்ட்லி அண்ட் லிட்டில் வுட் மேர் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் த ராமானுஜம் பேசேஜ் அட் ஸ்டே அட் கேம்பிரிட்ஜ். ஆமா, இவங்க வந்து அவருடைய திறமையை பார்த்து இவங்க வந்து இங்க இது பண்றதுக்காக அவங்க உதவி பண்ணாங்க. ராமானுஜம் குயிக்கா வந்து கேம்பிரிட்ஜிலும் செட்டில் ஆயிட்டாரா? இல்ல, கிடையவே கிடையாது. அவர் வெஜிடேரியனால அவரோட உணவு அவரே தயாரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டார். ஓகேவா? ஸோ அதைத்தான் வந்து அவங்க இங்க கொடுத்துருப்பாங்க. ராமானுஜம் வந்து ஒரு வெஜிடேரியன். அதனால அவருடைய ஃபுட் அவரே உருவாக்கணும். சூன் ஹி டிஸ்கண்டினியூட் இன்டு ரிசர்ச் இன் மேக்ஸ்ல வந்து அவரே வந்து விட்டுட்டு வந்துட்டாருங்கிறாங்க. கிடையவே கிடையாது. அவருக்கு டிவி வந்துருச்சு. அதனால அவர் இங்க மறுபடியும் அமுச்சு வச்சுட்டாங்க. ஸோ 1 and 3 தான் கரெக்ட். த யங் சீகல்ஸ் refusal to fly despite having longer wings than the siblings suggest that. அதாவது தான் சகோதரர்களை விட அவருக்கு வந்து விங்ஸ் வந்து அந்த அந்த யங் சீகிளுக்கு வந்து பெருசா இருந்தாலும் பழக்காததுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து பிசிக்கல் கேப்பபிலிட்டி மட்டும் இல்ல. அந்த பிசிக்கல் கேப்பபிலிட்டி மட்டும் அது வந்து ஓவர் கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ஃபியர் இருக்கு. அதை ஓவர் கம் பண்ணாதான் அதால நமக்கு பண்ண முடியும். த யங்கர் பேர்ட்ஸ் ஹேட் பீன் சீக்ரெட்லி ட்ரெயின்டு பிஃபோர் ஹிம். மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு முன்னாடி சீக்கிரட்டா ட்ரைனிங் எடுத்துச்சுங்கிறாங்க. இது தவறான ஒரு கூற்று. ஹிஸ் பேரண்ட்ஸ் இன்டென்ஷனலி இக்னோர்ட் ஹிம் பிகாஸ் தே லவ்டு தி அதர்ஸ் த மோர். மற்ற பறவைகளை பிடிச்சனால இதை வந்து கத்து கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறாங்க. தப்பு. ஹங்கர் வாஸ் த ஒன்லி நேச்சுரல் ஃபோர்ஸ் தட் குட் மேக் ஹிம் ஸ்ட்ராங்கர் தென் ஹிஸ் சிப்லிங்ஸ். அது கரெக்ட் தான். பட் ஆனா இந்த இடத்துல ரக்க பெருசா இருந்து பறக்காததுக்கான காரணம் என்னன்னு தான் கேட்கறாங்க. ஸோ 60வது கேள்வி நமக்கு ஏ மட்டும் தான் கேஸ். அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் இன் த கரெக்ட் சீக்வன்ஸ் as they occurred in the story. His mother flew across with a piece of fish and halted the mid-air. His parents scolded and threatened to starve him if he did not fly. ஆமா, இது அப்ப கண்டிப்பா நமக்கு வந்து டூக்கு முன்னாடி நமக்கு என்னன்னு தெரியணும்? நமக்கு வந்து டூக்கு பின்னாடி நமக்கு 1ன்னு தெரியணும். ஸோ டூக்கு பின்னாடி 1, ஓகே. டூக்கு பின்னாடி 1, ஓகே. டூக்கு முன்னாடி 1 இருக்கு, வராது. டூக்கு பின்னாடி 1, ஓகே. அடுத்து, he pretended to be asleep while standing at the brink of the ledge. ஸோ அப்ப கண்டிப்பா நமக்கு டூக்கு பின்னாடி தான் 3ன்னு தெரியணும். டூக்கு பின்னாடி 3 இதுல இல்ல. அப்ப நமக்கு இது வராது. டூக்கு பின்னாடி 3 தான், ஓகே. he finally flapped his wings and soared upwards. அப்ப கடைசியா பறந்துருச்சு. அப்ப கண்டிப்பா கடைசியா நமக்கு என்ன இருக்கணும்? நமக்கு 4 இருக்கணும். ஸோ 4 இருக்குது.
அப்ப நம்ம இந்த 2, 3, 1 மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஸோ அப்ப என்னன்னா, அவன் பேரண்ட்ஸ் வந்து ஸ்கோல்டு பண்ணி த்ரெட்டன் பண்றாங்க. பட் ஆனா, அவன் வந்து என்ன பண்றான்? பிரிட்டண்ட் பண்றான். அதனால அவங்க அம்மா வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு இந்த டாக்டிக்ஸ பயன்படுத்துறாங்க. ஸோ 2, 3, 1, 4. அடுத்து 62வது கேள்வி. த போயட்ஸ் ஆட்டிட்யூட்ஸ் டுவர்ட்ஸ் லைஃப். லைஃப்ப பத்தின ஆட்டிட்யூட் வந்து போயட்ஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அத இந்த லைஃப் போயம்ல வந்து எப்படி வந்து டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வந்து அந்த லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ வந்து கரேஜ் அண்ட் ஜாயோட ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு அக்செப்டன்ஸோட வாழ பழகுறாரு. அதுதான் நமக்கு இந்த லைஃப் போயம்ல சொல்ல வரக்கூடிய கருத்து. இன் த க்ளோசிங் லைன்ஸ் மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த கோஸ்ட் அண்ட் ஹோப்ஸ் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படிங்கிற அந்த லாஸ்ட் டர்ன்ஸ் ஆஃப் த ரோடு வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையோட கடைசி ஸ்டேஜ். அதாவது ஹோப் ஆஃப் பீஸோ இல்ல ஃபுல்ஃபில்மெண்ட்டோ இல்ல ஆஃப்டர் லைஃபோ அதை பத்தி தான் பேசுது. ஏன்னா என் வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன வேணா இருக்கலாம். ஆனா என்னுடைய கடைசி லாஸ்ட் டர்ன் வந்து எனக்கு 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 எப்படி இருக்கணும்? பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி வேன் சொல்லுவார். ஓகேவா? அடுத்து ஒய் டஸ் ப்ராஸ்பரோ அண்ட் ஃபெர்டினண்ட் பீயிங் எ ஸ்பை அண்ட் இம்போசஸ் ஹார்ஷ் டாஸ்க் அப்பான் ஹிம். ஒய் டஸ் ப்ராஸ்பரோ அக்யூஸ் ஃபெர்டினண்ட் ஆஃப் பீயிங் எ ஸ்பை. ஏன்னா ஏன் வந்து ஃபெர்டினண்ட் வந்து ஸ்பையா இருப்ப அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா அவனுடைய கான்ஸ்டன்சிய அவன் பொண்ணை வந்து அவனுக்கு கொடுக்கறதா ஐடியால இருக்காப்ல. பட் இருக்கும்போது அவனுடைய கான்ஸ்டன்சியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. என்னன்னா பிகாஸ் ப்ராஸ்பரோ விஷஸ் டு டெஸ்ட் ஃபெர்டினண்ட் சின்சியாரிட்டி அண்ட் கான்ஸ்டன்சி இன் லவ் ஃபார் மிராண்டா. 64 நமக்கு சி ஆன்சர். எனக்கு இதை எப்படி லவ்னு சொல்றாங்கன்னு தெரியல. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு அந்த ஒரு நாள்ல நடந்த கான்வர்சேஷன் தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஸோ 64 நமக்கு சி ஆன்சர். அடுத்து 65 விச் ஆர் த ஃபாலோவிங் பெஸ்ட் ரெப்ரசென்ட் த சீக்வன்ஸ் அண்ட் சிம்பாலிசம் ஆஃப் ஏரியல்ஸ் ரோல் இன் இந்த பிளே. இந்த பிளேலயே ஏரியலோட ரோல் வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஏரியல் வந்து நமக்கு என்ன பண்றாப்புலன்னா கேலிபனை டார்மெண்ட் பண்றாப்புல. அதுக்கப்புறம் பிரஸ்பரா சொல்றதை கேட்டு ஸ்டாமை கிரியேட் பண்றாப்புல. அதுக்கப்புறம் அது மட்டுமா, அதுல உள்ள நோபல்ஸை வந்து ஃப்ரைட்டன் பண்றாங்க. அது எப்படி? ஒரு இல்யூஷன்னால. அதாவது அவங்க மட்டும் தான் உயிரோட இருக்க மாதிரி, மற்றவங்க எல்லாம் கடல்ல விழுந்து இறந்து போன மாதிரி. அடுத்து ரீயூனைட் ஃபெர்டினண்ட் அண்ட் மிராண்டா. ஸோ மிராண்டாவையும் ஃபெர்டினண்டையும் நமக்கு என்ன பண்றாங்க? யுனைட் பண்றாங்க. அண்ட் ஃபைனலி கெயின் ஃப்ரீடம். எப்படி? இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்தனால இவங்க வந்து மறுபடியும் டியூக்டம்க்கே போறாங்க. அப்ப என்ன ஆகுது? போறப்ப ப்ரொஸ்பரோ வந்து இவருக்கு விடுதலை கொடுத்துட்றாங்க. இது வந்து நமக்கு என்னன்னா, இது வந்து அந்த அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம எதோட பார்க்கணும்னா, நம்ம பாண்டேஜ்ல இருந்து ஒருத்தவங்களை வந்து வெளியிருத்துற மாதிரி. ஸோ 65க்கு நமக்கு என்ன ஆன்சர் இருக்கு? நமக்கு ஏ ஆன்சர். அடுத்து 66 வாட் இஸ் த சென்ட்ரல் சோர்ஸ் ஆஃப் ஹியூமர் இன் த நரேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சோ கால்ட் கோஸ்ட் த நைட் த கோஸ்ட் காட் இட். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோஸ். அதனுடைய சென்ட்ரல் ஹியூமர் நமக்கு என்னன்னா, இந்த இடத்துல இல்லாம அவங்க தாத்தா வந்து கீழே தண்ணி குடிச்சிட்டு வர்றப்ப கண்ணாடி போடாம வந்து இந்த இடத்துல சுத்திட்டு போவார். அதாவது ஒரு அப்சர்டான எஸ்கலேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளான ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து அதுல இருந்து கண்ணாடி உடைஞ்சு போலீஸ்மேன் வந்து வீட்டுக்குள்ள வந்து இன்வேட் பண்ணி கன் ஃபயர்லாம் வந்து ரியல் கோஸ்டே பார்க்காம ரியல் கோஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு ஆட்டம் போட்டிருப்பாங்க தெரியுமா? அதுதான் இந்த போயத்துல இருந்து நம்ம சென்ட்ரலா பார்க்கக்கூடிய ஒரு ஹியூமரான ஒவ்வொரு விஷயம். வாட் டஸ் கிராண்ட் ஃபாதர் ரியாக்ஷன் டு த போலீஸ்மேன் இன் த ஆட்டிக் ரிவீல் அபவுட் ஹிஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ கிராண்ட் ஃபாதரோட ரியாக்ஷன் என்ன? போலீஸ்மேனை பார்த்ததும் அவர் வந்து கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிள். ஸோ என்னன்னா அவர் வந்து அந்த போலீஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டார். அதாவது அவரு போர் புரிஞ்சிட்டு இருக்கும்போது வார் பேட்டில் வந்து இவங்களை வந்து தவிக்க விட்டு சில பேர் போயிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? கன்னை எடுத்து சுட ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்து 68வது கேள்வி. வாட் டஸ் த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் மோஸ்ட் ஸ்ட்ராங்லி சிம்பலைஸ் த போயம். இந்த போயம்ல கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் வந்து நமக்கு எதை வந்து அதிகமாக சிம்பலைஸ் பண்ணுதுன்னா, நம்ம அது வந்து ஒரு விதமான ஒரு மெட்டபர் கேஸ். அதாவது இப்ப வாழ்க்கையில வந்து ஒருத்தர் ஹெபிச்சுவலா நெகட்டிவாவே இருக்காங்க. பீப்புள்ஸோட வந்து ஒரு மாதிரி ஒரு போதா குறையாவே பழகுவாங்கல்ல. ஸோ அவங்க கூட வாழ்றதுக்கே வந்து அவங்க ஒரு மாதிரி தயக்கத்தோட இருப்பாங்கல்ல. அதாவது அவங்க கூட வேணாம் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்கள தான் இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ல உள்ள கேரக்டர்ஸ் மாதிரி மெட்டபரா நம்ம கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 69வது கேள்வி. த போயட்ஸ் வாண்ட்ஸ் ரீடர் டு அவாய்ட் ஸ்டேயிங் டூ லாங் அமாங் கிரம்பிள் ஃபேமிலி. ஏன்னா ரொம்ப நாள் நீங்க அவங்க கூட இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அப்படி தொத்திக்கும். காரணம் என்னன்னா கம்ப்ளைனிங் பண்றதுங்கிறது நமக்கு ஒரு மாதிரி கண்டேஜியஸ் தான். அது வந்து ஒரு தொற்று நோய் மாதிரி பரவக்கூடியதான். அதுல வந்து ஒன்மே அன்கான்சியஸ்லி உங்களுக்கே தெரியாம நீங்க அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட எடுத்துக்குவீங்க. அடுத்து 70வது கேள்வி. வாட் டஸ் த சக்சஸ்ஃபுல் சர்க்கும் நேவிகேஷன் பை ஐஎன்எஸ்வி தாரிணி க்ரூ மோஸ்ட் ஸ்ட்ராங்லி சிம்பிளைஸ் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ். நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்க? ஐஎன்எஸ்வியினுடைய அந்த டாரிணியுடைய அந்த சர்க்கும் நேவிகேஷனுடைய சக்சஸ் நம்ம என்ன பாக்குறோம்னா, அதாவது இந்த சிம்பாலிக் பிரேக்கேஜா ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கு தெரியுமா? இந்த ஜெண்டர் வந்து இதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிமிட்டேஷனை வந்து எக்ஸ்ட்ரீம் டாஸ்க் வரைக்கும் பண்ணி
அந்த ஸ்டீரியோ டைப் வந்து பிரேக் பண்றது தான் நமக்கு இந்த இது நமக்கு இதனுடைய சக்சஸா பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஒய் டஸ் வர்ட்டிகா ஜோஷி ரிப்பீட்டட்லி எம்பசிஸ் ஹானஸ்டி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில டைம் எங்களுக்கு காத்தே வராது. நான் மோட்டர் ஆன் பண்ணி நான் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் மைல்ஸை வந்து கடந்து போயிருக்க முடியும். ஆனா நான் அதை பண்ணவே இல்லை. இயற்கையாவே தான் போனேன். பிகாஸ் ஷி வாண்டட் டு அவங்க என்ன பண்றாங்க? ஷி வாண்டட் டு ப்ரூவ் தட் ஆல் விமன் க்ரூ குட் கம்ப்ளீட் சர்க்கும் நேவிகேஷன் வித்வுட் எக்ஸ்டர்னல் எய்டர் சர்க்கட்ஸ். ஷார்ட்கட்ஸ் மூலியமாவோ எந்த ஒரு எய்டு மூலியமாவோ நாங்க வந்து அதை நாங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கான்பிடன்ஸாவே இருந்தாங்க. ஸோ 71 நமக்கு பி ஆன்சர் கேஸ். அடுத்து 72 ஒய் டஸ் ஆதித்யா ஃபீல் கம்பல் டு ரீவிசிட் இஸ் ஆன்செஸ்டர் லவ்ஸ் அண்ட் ஆக்டிக் ஆஃப்டர் என்கவுண்டிங் சசன்கியா சென்டர். அந்த டீ கடையில வந்து சசன்கியா சன்னியால பார்த்ததுக்கு அப்புறம் ஆதித்யாவுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு அவனுடைய அந்த கப்பை கொண்டு போய் திருப்பி அவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவரு அதனால கூட ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட் தான். ஏன்னா பிகாஸ் அவ என்னன்னா அந்த இடத்துல கிஃப்டை ஒளிச்சு வச்சது ஞாபகம் இருக்கும். அண்ட் அதை மறுபடியும் வந்து சசாங்கா கிட்டே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கில்ட்ல இருந்து ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு க்ளோசர் தான் நமக்கு 72க்கான ஆன்சர் கேஸ். ஸோ 72 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு பி ஆன்சரு. அடுத்து 73 வாட் டஸ் த ரிட்டன் ஆஃப் த மெடல் டு சசாங்கா அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி சிம்பிளைஸ். அதாவது நமக்கு அந்த ஸ்டோரியோட எண்டில் சசாங்கா கிட்ட அந்த மெடல் போகுதுங்கிறது நமக்கு எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸையும் அவருடைய பாஸ்டையும் ரீஸ்டோரேஷன் பண்ணி சசாங்கா கிட்டே கொடுத்த மாதிரி. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபேமிலியில வந்து எல்லாத்தையும் இழந்து நிக்கிற இடத்துல இருக்கார். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஏதாச்சும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் நமக்கு நம்மளுடைய ஹீரோ வந்து நமக்கு இதை பண்ணிருப்பாரு. வாட் லார்ஜர் மெசேஜ் தட் த பேசேஜ் கன்வே த்ரூ த ஸ்டோரிஸ் ஆஃப் அலேசா அண்ட் டேவிட். அலேசா அண்ட் டேவிட் மூலியமா நமக்கு இந்த எது நமக்கு இது வந்து அந்த டெக் ப்ளூமர்ஸ்ல வரும். அது என்னன்னா அந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜி வந்து டிசபிலிட்டியை வந்து நம்ம எபிலிட்டியா அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸையோ ஒரு கான்பிடன்ஸையோ கொடுக்கறது நமக்கு இந்த டெக்னாலஜி தான். ஸோ இந்த லீச்சனுடைய ஷூஸும் அதே மாதிரி ப்ளீ வாட்சும் இந்த ஐஜிஎஸ்டியும் அது இந்த இனோவேஷன் நமக்கு என்னத்தை சொல்ல வருது அப்படின்னா, அதாவது இந்தியாவோட ப்ராக்ரஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா அஃபோர்டபுளா இருக்கான். அது வந்து இன்க்ளூசிவ் டெக்னாலஜியா இருக்கான். ஏன்னா இது டிசபிலிட்டி பர்சனா இருக்கனால நம்மளுடைய சொசைட்டியில நம்ம அவங்களையும் நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதுக்கு இன்க்ளூசிவ் டெக்னாலஜி தேவையா இருக்கு. அது வந்து எதுக்கு எம்பவர் பண்ணுது? டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளை எம்பவர் பண்ணுது. இன் கிப்ளிங்ஸ் த சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ்ல த லைன்ஸ் வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் ஃபார்கியூ இஃப் யூ மேக் எ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ கேன் டை அப்படிங்கிறது நம்ம எதை வந்து அவங்க கன்வே பண்றாங்கன்னா, என்னதான் நாங்க வந்து நீங்க சொன்னதா இருந்தாலும் நாங்க வந்து உங்க மேல பாவப்பட மாட்டோம். நீங்க எங்களை பயன்படுத்தும் போது தப்பா பயன்படுத்திட்டீங்கன்னா நாங்க உங்களே வெட்டிடுவோம் அப்படிங்கிற த லிமிடேஷன் ஆஃப் மெஷின் பொசஸிங் அ ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் பொட்டன்சியல் டேமேஜ் வென் மிஸ்யூஸ்டு. அதை நீங்க மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்தா முடியக்கூடும் அப்படிங்கிறத நமக்கு இதுல சொல்றாங்க. த ஃபைனல் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த போயம் பிகாஸ் ஆஃப் ஆல் அவர் பவர்ஸ் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ் வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ நாங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா நாங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், நாங்க ராக்கெட்டா கூட இருக்கலாம். ஆனா நாங்க உங்க மூளையிலேருந்து வந்த ஒரு சிறிய துண்டு தான். ஸோ என்னதான் அது அந்த மிஷின்ஸோட மைட் என்னதான் அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருந்தாலும் மெஷின் எப்பயுமே ஹியூமனோட இன்டெலிஜென்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டிக்கு நமக்கு எப்பயுமே சபார்டினேட் தான். ஸோ இளையராஜாட்ட போய் கேட்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இசை போறதை பத்தி என்னன்னு கேட்கும்போது நம்மளுடைய அடிவே ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ நம்ம தான் வந்து பிரைமரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டிவான ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ 77 நமக்கு பி ஆன்சர். அடுத்து 78 த வில்லேஜர்ஸ் இன்க்ளூடிங் ஓல்டு ஆசர் அட்டெண்டட் லாஸ்ட் ஃப்ரெஞ்சு கிளாஸ். ஆமா எல்லாரும் வந்து வந்தாங்க. ஓகேவா? பிகாஸ் அவங்க வந்து இவ்வளவு நாள் கல்வியை வந்து ஒதுக்குனதும் அதுக்கப்புறம் வந்து கல்வியை ஒதுக்குனதும் சரி, எம்ஏ அமர்ஸோட 40 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸை ஹானர் பண்றதுக்கும் சரி, அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ 78க்கு நமக்கு போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? அடுத்து பிரான்ஸ் வண்டர்ஸ் இஃப் ஈவன் த பிஜியன்ஸ் வுட் மேட் மீ சிங் இன் ஜெர்மன் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது நீங்க அந்த புறாவை கூட பார வைப்பீங்களாடா அப்படிங்கிறது அந்த டொட்டலிட்டி அது அந்த அந்த லிங்குவிஸ்டிக் டாமினேஷன்லோட அந்த டொட்டாலிட்டேரியன் அந்த நேச்சர் இருக்கு தெரியுமா? அதாவது ஜெர்மன் என்ன பண்றானுங்க, இவனுங்க அவங்களுடைய ஐடென்டிட்டி அழிக்கணுங்கிறனால பண்ணானுங்க தெரியுமா? அதுதான். ஸோ 79 நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு பி ஆன்சர் கேஸ். ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எம் ஹேமல் வியரிங் இஸ் கிரீன் கோட் ஃப்ரில்டு ஷர்ட் அண்ட் பிளாக் சில்க் கேப் அண்ட் த டே ஆஃப் லாஸ்ட் லெசன். ஏன்னா அது அவருடைய ஸ்பெஷல் ட்ரெஸ், அவருடைய சண்டே கிளாஸ். அதை போடுறாருன்னா அவருக்கு காரணம் என்னன்னா, he wore them as a mark of resistance and respect for the last French class. அவருடைய பிரெஞ்சு கிளாஸ்ல கடைசி இதை மதிக்கணும். அதே மாதிரி நான் வந்து இந்த ஸ்டேட் அப்ரஷனுக்கு நான் அப்போஸ் ஆனவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். ஸோ 80வது கேள்வி நமக்கு என்ன ஆன்சர் இருக்கு? 80வது கேள்விக்கு நமக்கு பி ஆன்சர். ஓகேவா? எப்படி பார்த்தாலும் 40 நிமிஷம் வந்துருந்து பாருங்க. ஸோ விச் ஆர் த ஃபாலோவிங் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த மீனிங் ஆஃப் எம்எம்எஸ் ஸ்டேட்மெண்ட்? as long as a people hold fast to their language,
இட் இஸ் ஆஸ் இஃப் தே ஹேட் த கீ டு தர் பிரிசன். அதாவது நீங்க வந்து எவ்வளவு பெரிய பிரிசன்ல இருந்தாலும் உங்க லாங்குவேஜ் கிட்ட உங்களுக்கு ஒரு ஹோல்ட் இருந்துச்சுன்னா அது எப்படியா இருந்தாலும் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடும் அப்படிங்கிறது. லாங்குவேஜ் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி. ஓகேவா? நீங்க ஃபாரின் ரூல் வந்துச்சுன்னா உங்களை காப்பாத்துறது அது மட்டும்தான். இன்ஃபேக்ட் சொல்ல போச்சுன்னா இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமா ஒரு முன்னோடியா இருக்கு. ஆமா, ஏன்னா இது வந்து நம்ம சீர்திருத்தவாதம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெவல்யூஷனராவே நம்ம லாங்குவேஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துட்டு இருந்தோம். மேபி நீ நல்லா பாத்தீங்கன்னா அப்ப மீடியா இப்ப இப்ப எப்படி சோசியல் மீடியா வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து மாத்துதோ அதே மாதிரி அப்ப வந்து எழுத்து மீடியா தான். அப்ப எழுத்து தான் நம்மளுடைய இதா மாத்திருக்கு. அந்த எழுத்துல உணர்ச்சிகரமா இருக்கணும்னா நம்ம லாங்குவேஜ் தான் நமக்கு சூட்டபுளா இருக்கும். ஸோ நம்ம லாங்குவேஜ் வளர 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 நம்ம லாங்குவேஜ்ல உள்ள அந்த அந்த தாட்ஃபுல்லான ஒரு சுதந்திர பார்வை வந்து வெளியே வர்றதா நமக்கான காரணமா இருந்துச்சு. ஸோ அப்ப ஃபாரின் ரூல் இருக்கும்போது நம்மளுடைய நேச்சுரல் ஐடென்டிட்டி வந்து ப்ரிசர்வ் பண்றது லாங்குவேஜ் மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு இதுல வரும் கேஸ். ஓகேவா? 81 நமக்கு ஏ ஆன்சர். 82 இன்ஃபரன்ஸ் பேஸ்டு. ஸோ ஒய் டஸ் ஹோம்ஸ் பிரிட்டன் டு பி ஆன் த வெர்ஜ் ஆஃப் டெத் இன் த டையிங் டிடெக்டிவ். டையிங் டிடெக்டிவ்ல ஹோம்ஸ் வந்து தான் இறக்க போற மாதிரி ஆக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, ஏன்னா அப்பதான் வந்து கல்வெட்டன் ஸ்மித்தை வந்து பிடிக்க வைக்க முடியும். ஏன்னா அவன் வந்து தன்னுடைய நெஃப்யூ வந்து கொண்டிருக்கான். அதனால அவனை பிடிக்க வைக்கிறதுக்காக இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ 82 நமக்கு பி ஆன்சரு. அடுத்து 83 ஹோம்ஸ் ரெஃப்யூஸ்டு டு லெட் வாட்சன் எக்ஸாமைன் ஹிம் ஆர் கால் அனதர் டாக்டர். அதாவது ஹோம்ஸை வந்து வாட்சன் வந்து எக்ஸாமின் பண்ண விடாம இருந்தாரு. அதே மாதிரி வேற எந்த டாக்டரையும் பண்ண விடாமலும் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிதான். ஸோ அப்ப ஏ வந்து ட்ரூ தான். அப்ப இது கரெக்ட். ஏ வந்து ட்ரூ தான். இது கரெக்ட். ஏ ட்ரூ கரெக்ட். இது ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்து he fears வாட்சன் might unintentionally spoil his plan to trap கல்வெட்டன் ஸ்மித். ஆமா, அவனுக்கு தெரிஞ்சிருந்தா வாட்சனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வாட்சன் வந்து போய் கூட்டிட்டு வரும்போது ப்ராப்பரா கூட்டிட்டு வந்திருக்க மாட்டார். மேபி அது தெரிஞ்சிருக்கனால கொஞ்சம் ரிஸ்க் கம்மிங்கிறனால கூட ஆக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ கண்டிப்பா நமக்கு ரீசன் வந்து நமக்கு சரிதான். ஸோ ரீசனும் ட்ரூ தான். அப்ப நமக்கு இது வராது. ஓகேவா? ஆனா என்னன்னா இதுக்கான காரணம் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டா பண்ணுது. ஸோ 83 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு ஏ ஆன்சரு. அடுத்து 84 ரெக்கரிங் இமேஜஸ் ஆஃப் அபேண்டன் ஹவுஸ். அந்த ஹவுஸ் ஆன் த எல்ம் ஸ்ட்ரீட்ல அபேண்டன் ஹவுஸ்னுடைய அந்த ரெக்கரிங் இமேஜ் வந்து நமக்கு என்னன்னா, நமக்கு டைம் வந்து டிகே அண்ட் பேசேஜ் ஆகுது. அது வந்து நம்மளுடைய ஃபர்காட்டன் மெமரிஸ் என்ன பண்ணுது? கிண்டல் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. கிண்டல்னா அது ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்படுத்துறது. த போயட் டெஸ்கிரைப்ஸ் த ஹவுஸ் ஆஸ் சைலண்ட் அண்ட் டெசோலியேட். போயட் வந்து அந்த ஹவுஸை வந்து ஒரு மாதிரி சைலண்டாகவும் டெசோலேட்டாகவும் சொல்றாரு. ஏன்னா இது வந்து ஒரு விதமான அட்மாஸ்பியர் ஆஃப் சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணுது. ஒயில் ஆல்சோ இண்டிங் அதே சமயத்துல அந்த இடத்துல ஒரு எமோஷனல் எம்டினஸ் இருக்கு. அந்த இடத்துல இருக்கு. அது வந்து முன்னாடி இருந்த இண்டிபெண்டன்ஸால வந்திருக்கும் அப்படிங்கிறது. இந்த கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். அண்ட் காரணம் வந்து கூற்ற ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்து 86வது கேள்வி. ஹூ ஃபர்ஸ்ட் அக்கம்பனி யங் சச்சின் டெண்டுல்கர் டு தி கிரிக்கெட் கோச் ராம்கன் ஆச்சரேக்கர் சார் நெக்ஸ்ட் டு சிவாஜி பார்க். யார் வந்து கூட்டிட்டு போனாங்கன்னா அவருடைய எல்டர் பிரதரான ஆஜித் டெண்டுல்கர் தான். அடுத்து 87வது கேள்வி. வாட் அட்வைஸ் டிட் கோச் ராம்கன் ஆச்சரேக்கர் சார் வந்து கொடுத்தாருன்னா பிராக்டிஸ் அப்ப கிரௌட பார்க்காத, உன் கேமை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஒரு நாள் அவங்க எல்லாம் உன்னைய பார்க்க வருவாங்க அப்படின்னு சொன்னார். ஓகேவா? அடுத்து 88 த உட்ஸ் ஆர் டார்க் லவ்லி டீப் பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப் அப்படிங்கிற இடத்துல இந்த உட்ஸுக்கு நமக்கு எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா டெத்து, ரெஸ்ட் இல்லாட்டி டெம்டேஷன் டு எஸ்கேப் ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டியை சிம்பிளைஸ் பண்ணுது. அடுத்து 89வது கேள்வி. த ரிப்பிட்டேஷன் ஆஃப் த லைன் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கிறது நமக்கு ரெஃபரனாகவும் எடுத்துக்கலாம், ரிப்பிட்டேஷனாகவும் எடுத்துக்கலாம். அது என்னன்னா ஃப்ரெண்ட் வந்து பயன்படுத்துறாரு. இந்த ரிப்பிட்டேஷன் வந்து நமக்கு ஸ்பீக்கரோட லாங் ஜெர்னி வந்து முன்னாடி இருக்கு. அதை மெட்டபாரிக்கலா அவர் வந்து லைஃப் பிஃபோர் டெத்தை வந்து சொல்லாததுக்காக தான், அதை எம்பசைஸ் பண்றதுக்காக தான் பயன்படுத்திருக்கு. அப்படிங்கும்போது இதுல கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். அண்ட் காரணம் வந்து கூற்ற எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ 89 நமக்கு ஏன் ஆன்சர் கைஸ். வென் வாஸ் ரஸ்கின் பான் வந்து நமக்கு எப்ப பிறந்தாருன்னா 1934 19 மே. ஓகேவா? அவருக்கு அதுக்கப்புறம் ரஸ்கின் பாண்டுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து 1992 எதுக்காக கொடுத்தாங்க? அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோஸ் இன் டெஹ்ரா, அதுக்காக கொடுத்தாங்க. அடுத்து 92வது கேள்வி. த சீக்கர் சப்ரஸ்டு த ஆங்கர் க்ரோஸ் இன்டு எ டெட்லி ட்ரீ. இது வந்து நமக்கு பாய்சன் ட்ரீல வந்துடும். ஓகே, சரிதான். பிளேக் வந்து என்ன பண்றாருன்னா மெட்டபரை பயன்படுத்துறாரு. அதாவது நீங்க ஒரு கோவத்தை வந்து எப்படி வந்து அடக்கினீங்கன்னா அது எப்படி வந்து ஒரு மாதிரி வளரும் அண்ட் அது எப்படி வந்து ஒரு மாதிரி டெஸ்ட்ரக்டிவா மாறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. அண்ட் காரணம் வந்து கூற்ற எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்து 93வது கேள்வி. த ஆப்பிள் தட் க்ரோஸ் ஆன் பாய்சன் ட்ரீ வந்து நமக்கு எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா ஒரு அவுட்வர்ட் அட்ராக்ஷனையும் இல்ல கன்சீல் ஹேட்டர் லீடிங் டு
டெஸ்ட்ரக்ஷனை பத்தி சொல்லுது. டெஸ்ட்ரக்ஷனை பத்தி சொல்லுது. ஸோ 93வது கேள்விக்கு நமக்கு பி ஆன்சர் கேஸ். அடுத்து 94 இந்த போயம் லைன் பட் த பவர் ஆஃப் ஸ்மைல் எஸ்பெஷலி யுவர்ஸ் கேன் ஹீல் எ ஃப்ரோசன் ஹார்ட். அது வந்து நமக்கு எதை சொல்ல வருது அப்படின்னா, ஒரு ஸ்மைல் வந்து ஒரு ஹியூமன் வார்த்தை சிம்பிளைஸ் பண்ணுது அண்ட் எமோஷனல் ஹீலிங் அகேன்ஸ்ட் லைஃப் ஹார்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத நமக்கு இதை சொல்ல வராங்க. அதாவது உங்களுடைய ஸ்மைலோட பவர் வந்து நமக்கு என்னன்னா, ஒரு என்னதான் ஒரு கனத்த இதயமா இருந்தாலும் கூட அதை கூட கரைச்சி விட்டுரும் அப்படிங்கிறது. அடுத்து 95வது கேள்வி த போயட் ஜுட்டாபோசஸ் த டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் வித் கன்ஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் ஸ்மைல பண்ணாரு. சரியான்னு கேட்டா சரிதான். அது ரெண்டுத்தையும் நமக்கு என்ன பண்றாரு, ஒரு மாதிரி மோஜ் பண்றாரு. ஏன்னா இந்த கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு ஹியூமனோட இன்னர் ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் கைண்ட்னஸை எவ்வளோ பவர்ஃபுல்லானது, எக்ஸ்ட்ரீமா அது எவ்வளோ டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற சொல்ல வராரு. அதனால போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 96வது கேள்வி கைஸ், விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ வேர்ட் ஆஃப் டாக்டர் கைவ் பட்டேல். கைவ் பட்டேலுடைய இது நம்ம எது வந்து அவருடைய ஒர்க் இல்லை அப்படிங்கிறாங்கன்னா, ஈவினிங்கிறது அவருடைய ஒர்க்கு தான். ஃப்ரம் பாம்பே சென்ட்ரலுங்கிறது அவர் ஒர்க்கு தான். ஃபாரன்சிக் மெடிசனுங்கிறது அவர் ஒர்க்கு தான். ப்ளூ அம்பரல்லா அவருடைய ஒர்க் கிடையாது. அசசன் பொறுத்த வரைக்கும் த போயம் என்கரேஜஸ் ஹியூமன்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் த குவாலிட்டிஸ் ஆஃப் த ட்ரீ. ஆமா, இது வந்து நமக்கு அட்வைஸ் ஃப்ரம் த ட்ரீ. இளன் சமீரோடது இது சரிதான். பை கம்பேரிங் லைஃப் டு ட்ரீஸ் growth seasons and endurance the poet conveys lessons of resilience harmony with nature and inner contentment. இதுவும் சரிதான். ஸோ அப்ப ரீசனும் கரெக்ட், அசசனும் கரெக்ட் அண்ட் ரீசன் வந்து அசசனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதனால நமக்கு இது ரெண்டுமே கரெக்ட். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. 93 நமக்கு ஏ ஆன்சர் கைஸ். அடுத்து 98 த அட்வைஸ் த விஸ்டம் டு கெட் த விஸ்டம் டு லெட் கோ ஆஃப் லீவ்ஸ் இன் த ஃபால். அது வந்து நமக்கு எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, அதாவது நீங்க என்னதான் வந்து சில விஷயத்தோட அட்டாச் ஆயிருந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆகி வாழ்க்கையினுடைய லைஃப்னுடைய சேஞ்சஸை வந்து கொஞ்சம் எம்ப்ரேஸ் பண்ண கத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. வாட் வாஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் கீப்பிங் எ சிப்ஸ் கேட். இது வந்து அந்த 17 ஆரன்ஸ்ல வரும். சிப்ஸ் கேட்ல சிப் கேட் வச்சுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சிப்ல உள்ள மைசூர் ரேட்ஸையும் அதை பிடிக்கணும். ஏன்னா மைசூர் ரேட்ஸும் அந்த சிப்பினுடைய சப்ளைஸையும் சிப் பார்ட்ஸையும் வந்து கெடுத்துடாம இருக்க. விச் கண்ட்ரி செட் டு பி ஹேவ் த ஃபர்ஸ்ட் க்ரோன் ஆரஞ்சஸ் வந்து நமக்கு எங்க இருக்கு, இந்தியாவில் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு 3 கொஸ்டின் பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். அந்த 3 கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, பேலன்ஸ் விட்டு அந்த 3ஐயும் பார்த்துடலாம். த லென்த் ஆஃப் த போர்டு கேன் பி டிட்டர்மைன் பை, எப்படி டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்கன்னா போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். அதாவது பை த லென்த் ஆஃப் இட் சாங்ஸும் பை த கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இட் சாங்ஸும் தான். அடுத்து 15, 16 விட்டுட்டு வந்துட்டோம். அதையும் பார்த்துடலாம். ஓகே, ரெட் பர்பஸில் நமக்கு என்ன இருக்குன்னா விட்டமின் சி இருக்கு. மின்ட் லீவ்ஸ் வந்து நம்ம அப்செட் ஸ்டொமக் ஆகாமல் இருக்க காப்பாற்றும். ஸோ கைஸ் அவ்வளோதான். அடுத்து யூனிட் 1 ஃபுல் ரிவிஷனுடைய எக்ஸ்பிளேஷன் பார்த்துடலாம்.